திருமகள் தேடி வந்தாள் பகுதி 48. தினேஷின் அக்கா பிரபாவதி திருமணத்தில் கலந்து கொண்ட ஜீவன் மற்றும் நீலவேணியை பற்றிய தகவல்களை அபிநயா தனது அப்பா ராஜாங்கத்திடம் ஏதோ கூற வருகிறாள். ராஜாங்கம் முழுக்க முழுக்க ராமலிங்கம் உடல்நிலை சரியில்லாமல், அதுவும் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட அதை எதிர்பாராத துக்கத்தை தாங்க முடியாமல் இருந்த அதே சமயம் இந்த திருமணத்திற்கும் வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று நினைத்து சற்று அமைதியாக ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார். ஜீவன் சொக்கலிங்கத்துடன் திருமணஞ்சேரி கோயிலுக்கு சென்று வந்தது அபிநயா மூலம் ராஜாங்கத்திற்கு தகவல் கிடைத்தது. அப்பா, நீலவேணியும் ஜீவனும் சொக்கலிங்கத்தோட கோயிலுக்கு போய் திருமண தடைகள் நீங்குவதற்காக வழிபாடு செஞ்சிருக்காங்க என்று அபிநயா சொன்னால், ராஜாங்கம் உடனே முகத்தில் பரபரப்பு தெரியும் விதமாக, இதை நீ உறுதியாக கேள்விப்பட்டதா என்று கேட்டார். அப்பா, நீலவேணி இதை நேரடியாக என்கிட்ட சொல்ல, ஆனால் அவள் பழைய குடும்ப நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இது தெரிய வந்துச்சு என்று அபிநயா கூறினாள். இதை கேட்டதும் ராஜாங்கம் சற்று யோசித்து, சரி, இனி எதுவும் தாமதமாக இருக்கக்கூடாது, ஜீவனின் திருமணத்திற்கு விரைவில் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தார். அவரது மனைவி மணிமேகலை தனது கணவனிடம், ஜீவனின் ஜாதகத்தை மீண்டும் பார்க்க சொல்வோம், எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் திருமணத்தை முடிக்கலாமே என்று ஆலோசனை கூறினார். எல்லோரும் திருமண மண்டபத்தை விட்டு வெளியேறிய அதே நேரம் திருமண மண்டபத்தை நோக்கி ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றது. பரபரப்பாக உள்ளே சென்ற போலீஸ் யாரையும் தேடிவிட்டு கிடைக்காததால் சற்று ஏமாற்றமடைந்தபடி அங்கிருந்து வெளியே வந்து அங்கே நின்ற சிவகுமாரிடம், சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். நல்லா இருக்கேன் சார். எங்கே சார் இவ்வளவு தூரம், கல்யாண மண்டபத்து வரைக்குமே வந்திருக்கீங்களே என்று சிவகுமார் கேட்கிறான். இல்லை, சின்னதாக ஒரு இன்வெஸ்டிகேஷன், அவ்வளோதான் சார் என்று இன்ஸ்பெக்டர் ராஜாங்கம் சொல்கிறார். சிவகுமாருக்கு சற்று யோசனை. சார், ஆனால் யார் மேலே இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்கள் இனிப்பு கடையில் மேனேஜராக வேலை பார்த்தாரு சொக்கலிங்கம், அவர் மேலே தான் இன்வெஸ்டிகேஷன். சிவகுமார் உடனடியாக மறுத்தான். சார், அவர் என்ன சார் தப்பு பண்ணார்? சற்று குழப்பமான முகத்துடன் சிவகுமார் இன்ஸ்பெக்டரை பார்க்க, தலைவாசல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போயிருக்கார். இப்போது நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இங்கே வர்றோம். அப்போது மெல்ல அங்கிருந்து வெங்கடாசலமும் மருதமுத்துவும் சிவகுமார் அருகே வருகிறார்கள். சிவகுமார் வெங்கடாசலத்தையும் மருதமுத்துவையும் பார்க்கிறான். அவர்கள் ஏதாவது சொக்கலிங்கத்தின் மீது புகார் அளித்திருப்பார்களோ என்ற ரீதியில் அவனது பார்வை இருந்தது. அப்படி எதுவும் இல்லை. அப்படி அவர்கள் ஏதாவது புகார் அளித்திருந்தால் கூட அதை நிச்சயம் தன்னிடம் சொல்லியிருப்பார்களே. எத்தனையோ ஆண்டுகள் தாய்மாமனை போன்று இருந்துவிட்ட ஒரே காரணத்தினால்தான் யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக தனது தந்தையின் இறப்பில் கூட உண்மைக்காக போராடி வரும் சிவகுமார் அதில் சொக்கலிங்க மாமா ஈடுபடாமல் இருந்திருந்தால் நல்லதுதான் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் உண்மையில் ராமலிங்கம் இறக்கும் தருவாயில் வாக்குமூலம் எதுவும் கொடுத்ததாக அவனுக்கு நினைவில்லை. அதே சமயம் ராமலிங்கம் கொடுத்ததாக டாக்டர் ஒரு வாக்குமூலத்தை தந்திருக்கிறாரே. ஏனென்றால் ராமலிங்கம் இறக்கும் தருவாயில் அங்கே சிவகுமாரும் உடன் இருந்திருக்கிறான். ஆனால் வாக்குமூலம் எதுவும் தந்ததாக தெரியவில்லையே. ஆனால் வாக்குமூலம் தருவதாகவும் எந்த சூழலும் இல்லையே. அப்படி இருக்க இன்ஸ்பெக்டர் எப்படி சொல்ல முடியும்? உடனே வெங்கடாசலத்தை பார்க்க வெங்கடாசலம் அங்கிருந்து கணபதிக்கு ஃபோன் செய்கிறார். கணபதி ஃபோனை எடுத்தவன் இதே தகவலைத்தான் கூறினான். ஆனால் எந்த சமயத்தில் அவன் வாக்குமூலம் கொடுத்தான் என்பது ஒருவருக்குமே தெரியவில்லை. கணபதி ராமலிங்கத்தின் தம்பி சுந்தருக்கு ஃபோன் செய்து விசாரிக்க, வாக்குமூலம் கொடுத்த சமயத்தில் டாக்டர் மட்டுமே இருந்ததாகவும், அப்போது ராமலிங்கத்தின் தம்பி சுந்தரை அழைத்து டாக்டர் இந்த விஷயத்தை சொன்னதாகவும் சொல்கிறான். இந்த தகவலை அப்படியே சிவகுமார் மற்றும் வெங்கடாசலம் இருவரிடமும் கணபதி கூறுகிறான். இன்ஸ்பெக்டர் ராஜலிங்கம் சிவகுமாரை தனியாக அழைக்கிறார். சிவகுமார் சற்று தனியாக செல்கிறான். சார், உங்களுடைய அப்பா சிவலிங்கத்தோட மரணம் சம்பந்தமாக நீங்கள் எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் சம்பந்தமான தகவல்களை நிறையா சேகரிச்சுட்டு தான் சார் இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் ராமலிங்கம் உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள் டாக்டர்கிட்ட வந்து அட்மிட் ஆன அடுத்த நொடியில் இருந்தே டாக்டர் அடிக்கடி எங்களுக்கு ராமலிங்கத்துடைய உடல் கண்டிஷன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு புறம் நீங்கள் போய் அவரை பார்த்ததும் எங்களுக்கு தெரியும். அதே சமயம்
சற்று தொலைவில் நின்றிருந்த ராஜாங்கத்தை காட்டி, அவர் மருத்துவ செலவுக்காக மொத்த பணத்தையும் கட்டியிருப்பதும் எனக்கு தெரியும். அவருடைய ரைஸ் மில்லுக்கு அவர் வாடிக்கையாக ராமலிங்கம் நெல் கொண்டு வந்து தனது லாரியில் கொடுத்தது நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் ராஜாங்கம் அங்கே வந்து தனது நன்றிக்கடனை செலுத்திவிட்டு சென்றார் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதை கடந்து அவர் மீது எந்தவிதமான சந்தேகமும் எங்களுக்கு ஏற்படவில்லை. ஆனால் சொக்கலிங்கத்தின் மீது சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் ராமலிங்கம் உடல்நிலை சரியில்லாத சூழலில் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 2-3 முறை ஃபோன் செய்து அவரை தேவையில்லாமல் ஏதாவது உளறி கொண்டிருக்காதே என்று சொக்கலிங்கம் மிரட்டியிருக்கிறார். இதன் காரணமாக ராமலிங்கம் பயந்த நிலையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சொக்கலிங்கத்தின் மிரட்டலை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு வாக்குமூலமாக மருத்துவரிடத்தில் அளித்திருக்கிறார். அதை அவரது தம்பி சுந்தர் சாட்சியாக இதை செய்திருக்கிறார். இவைகளை எல்லாம் இன்ஸ்பெக்டர் ராஜலிங்கம் என்கிற ராஜ்மோகன் சொல்ல சிவக்குமார், வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்துவுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. இதுபோன்ற முக பாவனைகள் அவர்களுக்கு இருந்தது. அங்கிருந்த நீலவேணி மற்றும் நிர்மலாவிடம் சொக்கலிங்கத்தை பற்றி கேட்க இருவரும் ஒன்றுமே புரியாமல் சொக்கலிங்கத்தை அங்குமிருந்தும் தேட ஆரம்பிக்கிறார்கள். நிர்மலாவுக்கு என்ன ஏது என்று புரியவில்லை. கிட்டத்தட்ட நீலவேணிக்கும் அதே நிலைதான். நீலவேணி உடனே சொக்கலிங்கத்திற்கு தொடர்பு கொள்ள சொக்கலிங்கத்தின் மொபைல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாகவும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதாகவும் தகவல் வருகிறது. சொக்கலிங்கம் தானாக வந்து சரண்டர் ஆக வேண்டியது தான், இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனை வந்துவிடும் என்று இன்ஸ்பெக்டர் அங்கே மிரட்டிவிட்டு பரபரப்பாக போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். போலீஸ் வண்டி சென்றவுடன் நீலவேணி சந்தேகமாக தன்னை யாராவது, அதாவது சிவக்குமார் மற்றும் சிவக்குமார் அருகில் உள்ளவர்கள் யாராவது கவனிக்கிறார்களா என்பது போன்று அக்கம்பக்கம் பார்வையை செலுத்தினாள். சிவக்குமார் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஏதோ நிலைமை சரியில்லாமல் போய்கொண்டிருப்பது என்பதை உணர்ந்த பரிமளம் அங்கிருந்து ஆனந்தி மற்றும் குழந்தைகள் திருமூர்த்தி இருவரையும் மெதுவாக அழைத்து சென்று காரில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அதை கவனித்த நீலவேணி இத்தனை பெரிய அவமானமான ஒரு சூழலை தனது தந்தை தனக்காக ஏற்படுத்தி விட்டார் என்று அதிர்ச்சி அடைகிறாள். சிவக்குமார் ஏற்கனவே அவரது தந்தை சிவலிங்கத்தின் மரணம் தொடர்பாக போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை அடிப்படையாக கொண்டு வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து வழியாக போலீசார் சொக்கலிங்கத்தை தேடத் தொடங்கினர். சொக்கலிங்கம் தலைமறைவாகிவிட்டார். இது முக்கிய திருப்பமாக அமைந்திருந்தது. இவர் கோவில் மண்டபத்தில் காட்சியளித்த பிறகு அவரை யாரும் காணவில்லை என்று போலீசாரிடம் இருந்து தகவல் வந்தது. நீலவேணி இது குறித்து அறிந்த மௌனமாக இருந்தால், இது என்னதான் நிஜமா? அப்பா தலைமறைவாகிவிட்டாரா? அல்லது அவர் ஏதாவது செய்துவிட்டு மறைந்து விட்டாரா? இவைகளையெல்லாம் கவனித்த ஜீவன் நீலவேணியை பார்த்து, நீ கவலைப்படாதே, இது எல்லாம் விரைவில் தீரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்றான். நீலவேணி மெல்ல சிரித்தாள். ஆனால் அவள் உள்ளம் குழம்பியது. இது உண்மையில் ஒரு முடிவா, இல்லை பரபரப்பான ஒரு தொடக்கமா என்று யோசித்தாள். அப்போது சற்றும் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் அங்கே நடந்தது. உதவி கமிஷனர் அலுவலகம் இருந்து அங்கே ஒரு காவல் வாகனம் 2-3 வண்டிகளுடன் வந்து நிற்கிறது. அங்கிருப்பவர்கள் மேலும் அதிர்ச்சியடைகிறார்கள். அப்போது யாரும் எதிர்பாராத வண்ணம் இன்னொரு சம்பவம் அங்கே நிகழ்ந்தேறியது. போலீசார் அபிநயாவுடன் பேசிக்கொண்டிருந்த ஜீவனின் தகப்பன் ராஜாங்கத்தை அதிரடியாக கைது செய்தது. அங்கிருந்து அனைவருமே அதிர்ச்சியடைந்தனர். ஜீவனின் அம்மா மணிமேகலை மூவருமே பயங்கர அதிர்ச்சி அடைந்தனர். நீலவேணி இந்த புதிய அதிரடியை சமாளிக்க முடியாமல் திணறி போய் பார்த்து கொண்டிருந்தார். யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. சிவக்குமாருக்கும் சரி, அவருடன் தலைவாசல் சேர்ந்த வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்துவுக்கும் கூட என்ன செய்வதென்று புரியாமல் திக்கற்றே நின்றிருந்தனர். ராஜாங்கத்தின் கைது அதிரடி பரபரப்பாக இருந்தது. திருமண மண்டபம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்க, யாரும் சொல்ல துணியாத நிசப்தம். இது என்ன சார், என்ன காரணம் என்று ஜீவன் கோபத்துடன் போலீசாரை கேட்டான். இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் அமைதியாக, தலைவாசல் மருத்துவமனையில் ராமலிங்கம் இறக்கும் முன்பு கொடுத்த வாக்குமூலத்தில் ராஜாங்கத்தின் பெயரும் இருக்கிறது என்று கூறினார். ஏன்பா, இது எப்படி முடியும்?
அவர் ஒருபோதும் இப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஜீவன் நம்ப முடியாமல் கூறினான். மணிமேகலை கண்ணீர் விட்டு, என்ன ஆயிடுச்சு? என் கணவர் இப்படி கைதாகிற நிலைமைக்கு வந்துட்டாரே, ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்குமே என்றாள். அவர் கதறிக்கொண்டு ராஜாங்கம் அமைதியாக பார்த்தான். நான் எதுவும் செய்யலை, ஆனால் நான் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டியதை செய்யலை. அதுக்காகத்தான் இந்த நொடியை எதிர்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றான். இந்த வாக்கியங்கள் மட்டுமே அனைவரின் மனதிலும் கேட்கப்பட்டது. அன்று மாலை நீலவேணி தனியாக தன் அறையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அவளது மனதில் குழப்பம் அதிகரித்தது. என்ன நடந்துட்டு இருக்கிறது? நான் யாரைத்தான் நம்புறது? அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்ய நினைத்தாள். ஆனால் அந்த தருணத்தில் வெளியில் ஒரு காலடி சத்தம். அதை திறந்து பார்த்தாள் சிவக்குமார். அவன் அமைதியாக நின்றான். உனக்கு என்ன சொல்லணும்னே தெரியலையே என்றான். நீலவேணி அவனை பார்த்தாள். என் அப்பா இதை செய்யலை, நான் இந்த வழக்கில் இருக்கக்கூடாது என்றாள். நான் ஏற்கனவே நீ என்ன நினைக்கிறையோ அதே விஷயத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சிக்கல். நீலவேணி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் எண்ணங்கள் வேறொரு பாதையில் ஓடின. சொக்கலிங்கம் தலைமறைவானது, ராஜாங்கத்தின் கைது, ராமலிங்கம் கொடுத்த அந்த மர்மமான வாக்குமூலம், இந்த மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்குமா? சிவக்குமார் ஒரு கணம் அவளை பார்த்தான். நீ யோசிப்பதை நானும் யோசிக்கிறேன், ஆனால் உண்மைக்கு இன்னும் சற்று தூரம் போக வேண்டும். அவன் முடிவெடுத்தது போல, நீ பயப்படாதே, நான் இருப்பேன் என்றான். நீலவேணி அவனை பார்த்தால். அவள் கண்களில் கலவையான உணர்ச்சிகள் இருந்தன. அவன் மெதுவாக சொன்னான், உண்மை வெளிவரும் வரை நான் அமைதியாக காக்கிறேன். ஆனால் அது என்னவாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. சிவக்குமார் ஒப்புக்கொண்டான். அடுத்த நாள் காலை சொக்கலிங்கம் இது பண்ணியது தானா, அல்லது இன்னும் யாரோ இதில் கலந்திருக்கிறார்களா, யாருடைய தூண்டுதலோ என்று பல்வேறு கேள்விகள் அனைவரையும் வாட்டிக்கொண்டிருந்தது. ஜீவன் காவல் நிலையத்தில் வெளியே நின்று தனது கைபேசியில் யாருக்காவது சம்பந்தப்பட்ட ஒருவரை அழைக்க முயன்றான். அவன் மூளையில் எண்ணங்கள் வெடிக்கும் பாஸ்போலாய் ஓடிக்கொண்டிருந்தன. என் அப்பாவை கைது செய்ய என்ன காரணம்? அவர் என்ன தவறு செய்தார்? அவன் சட்ட உதவிக்காக வக்கீலை தேட நினைத்தாலும் இந்த பிரச்சனையின் யோசிக்க அவனுக்கே இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அதற்குள் நீலவேணி அவனை அணுகினார். ஜீவன், நான் ஏதோ சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பூரணமான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அதை சொல்லத்தான் நான் தயங்க வேண்டியதற்கு. அவளது குரலில் ஒருவித பதட்டம் இருந்தது. ஜீவன் அவளை உறுதியாக பார்த்தான். நீ என்ன சொல்கிற? நீ ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று கேட்டான். நீலவேணி மெதுவாக கேட்டாள். சொக்கலிங்கத்துக்கும் ராஜாங்கத்திற்கும் எந்த வகையில் தொடர்பு இருக்கணும்? இல்லைனா போலீஸாரும் இவ்வளவு திடீர்னு நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த வாக்கியம் முடிக்காமல் சற்று தயங்கினாள். ஜீவன் அவள் தோள்களை பிடித்து, நீ என்ன நினைக்கிறாயோ அதையே சொல்லு. இந்த நேரத்தில் எந்த தகவலும் முக்கியம் என்று முற்றிலும் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். நீலவேணி ஆழமாக மூச்சு விட்டால். சொக்கலிங்கம் கொலையில் ஒரு முக்கியமான இரகசிய சாட்சியம் கிடைத்ததாக நர்ஸ் கேட்டாள். அதற்கு பின்னாடி எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் ராஜாங்கத்தோட பேர் ஒன்றுமில்லை. அங்கே எல்லோரும் ஒரு வதந்தின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ என்று மௌனமானார். ஜீவனின் உள்ளத்தில் ஒரு அச்ச புயல் எழுந்தது. என் அப்பாவுக்கு இந்த கேஸில் எந்த வகையிலையாவது சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உறுதியாக சொல்லலை ஜீவன், ஆனால் உன் அப்பா மட்டுமில்லை, நீ நினைக்கிற இன்னும் சில பேர் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டிருக்கலாம். நினைக்காத ஆட்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதே நேரம் காவல் நிலையத்திற்குள் அபிநயா உள்ளே நுழைய முயன்றாள். அவள் உள்ளம் கடும் குழப்பத்திலும் வேதனையிலும் இருந்தது. அவள் அதிகாரியை சந்திக்க வேண்டுமென்றாள். ஆனால் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. இது உங்கள் குடும்பத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விசாரணை. அம்மா, உங்களை இந்த நேரத்தில் உள்ளே அனுமதிக்கவும் முடியாது என்று கூறினாள். அவள் விழிகள் கலங்கின. என் அப்பா எதற்காக கைது செய்யப்பட்டார்? நான் என்ன குற்றம் செய்தேன்?
அதற்கு பதில் வந்தது, இந்த வழக்கு இன்னும் முடிவடையவில்லை. அவரை வழக்கப்படி நாங்கள் விசாரிக்கிறோம். உங்கள் குடும்பத்தினர் இந்த வழக்கு இன்னும் முடியவில்லை. அவரை வழக்கப்படி விசாரிக்கிறோம். உங்கள் குடும்பத்தினரை வக்கீல் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம். அவன் அதிர்ச்சியுடன் நின்றுவிட்டான். அவன் இதற்குள் இழுத்து செல்லப்பட்டு விட்டான். ஜீவன், நீலவேணி, அபிநயா மூவரும் தங்களுக்குள் ஒற்றை எண்ணத்தோடு நின்றனர். இந்த கொலை வழக்கு ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இதில் இன்னும் நிறைய மர்மங்கள் காத்திருக்கிறது. ஆனால் என் அப்பா குற்றவாளி இல்லை. மூவரும் உண்மையை தேடத் தொடங்கினர், தயாரானர். ஆனால் அதற்குள் இன்னும் ஒரு மிரள வைக்கும் தகவல் வந்தது. இது எந்த புதிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் திருமகள் தேடி வருவாள் பகுதி 49.